நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களே சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரு, நம்மளை எப்படி கர்த்தர் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தியானிச்சுட்டு வரோம். ஆவியானவர் அழகான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திட்டு வராங்க. அதுக்காக ஆவியானவர் கொடி கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நாமும் நமக்குள்ளும் அவரும் இருந்தாதான் தேவ சித்தத்தை, பரலோக சித்தத்தை பூமியில் நம்ம செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கேற்ற பலனை நம்ம கர்த்தர்கிட்ட வாங்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் வேத தியானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்கலாம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறோடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஏசாயா 40:3 மல்கியா 3:1 இப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த யோவான் ஸ்நானனை பற்றி நம்ம லூக்காவில் பார்க்கலாம். ஏன்னா லூக்காவில் தான் அவர் எப்படி பிறந்தார், அவங்க அப்பா அம்மா எப்படி என்னன்றதெல்லாம் நம்ம லூக்காவில் விவரமாக யோவான் ஸ்நானனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு முன்னாடி வழியை ஆயத்தப்படுத்த வந்தார் அப்படின்னா, கரடு முரடானவைகளை சமமாக்க வந்தாருன்னா, அதாவது உண்மையாகவே நம்ம நடக்கிற வழியை குறித்து இங்கே பேச வரல. மனது மாற, அதாவது சரியில்லாத மனதை சீர்படுத்தி கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு எப்போ சொல்கிறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாரு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்ட்டு. பரிசேயர், சதுசேயர், எருசலேமு, யூதயா, சமாரியா மற்ற எல்லா நகரத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வசனங்களை தியானிக்க போகலாம். பரலோக ராஜ்யம் தேசங்கள், மாநிலங்கள், எல்லாமே இராணுவங்கள், இப்போ இருக்கிற ராஜ்யம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். ஆனால் அது நீதியாக இருக்கும், பட்சபாதம் இல்லாமல் இருக்கும், லஞ்சம் இல்லாமல் இருக்கும், கெட்டது இல்லாமல் இருக்கும், கொள்ளை இல்லாமல் இருக்கும், நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும், உண்மையாக இருக்கும், உத்தமமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். ஏழை, பணக்காரவங்க, படித்தவங்க, படிக்காதவங்கன்ற உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றது அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்காது. இந்த 1000 வருஷம் உலகத்தில் இருக்குது இல்லையா, அதில் இருக்காது. உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி, ஒரே விதமான வீடு, ஒரே விதமான அரசாங்கம், ஒரே விதமான ஏக சிந்தை உள்ள தீமை இல்லாத ராஜ்யம் பூமியில் இருக்கும். கர்த்தர் ஆளுகை செய்யும் போது 1000 வருஷம். அல்லேலூயா. சிங்கமும் புலியும் குழந்தையும் ஒன்று சேர்ந்து விளையாடும், பாம்பு புத்துக்குள்ள குழந்தை போய் கைவிடும். இதெல்லாம் பரலோகத்துக்கு மேலே போயிட்டு இல்லைங்க. பரலோக ராஜ்யம் பூமியில் வருது இல்லை, 1000 வருஷம் அப்பவே நடக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பூமியில் 1000 வருஷத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு 1000 வருஷத்தையும் ஒவ்வொருவரும் அனுபவிப்போம். இந்த பரலோக ராஜ்யத்தை நான் தியானிச்சுன்னு இருக்கிறோம். நம்ம அப்போதான் பரலோக ராஜ்யம் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு நம்ம பரலோகம் மேலே போகிறதில்ல, நம்ம எப்பவுமே மேலே போக மாட்டோம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண மாட்டோம், மேலே போக மாட்டோம்.
புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குனா கூட கர்த்தர் தான் வந்து எல்லாத்தையும் பரலோகமாக மாற்ற போகிறாரே தவிர நம்மளை பரலோகத்துக்கு தனியாக கூட்டுன்னு போகிறதில்ல. இந்த பூலோகங்களும் பரலோகங்களும் ஒன்றா மாறிடும், ஒன்றா இருக்கும். நம்ம தனியாக மேலே போகிறது கிடையாது, மொத்தமாக எல்லாம் ஒன்றாயிடும். மேலே கீழே எல்லாம் ஒன்றாவே இருக்கும். புதிய வானம் புதிய பூமி இதில் நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து இந்த நம்ம பார்க்குற இந்த வானமும் வானத்தின் கீழே இருக்கிற இந்த பூமியும் இதில் தான் நம்ம 1000 வருஷம் இருப்போம். ஆனால் அது கர்த்தர் ஆளுகையின் கீழே இருக்கும். ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா இந்த பூமி எப்படி இருந்திருக்குமோ அதை நம்ம 1000 வருஷம் வாழ்வோம் இங்கே. அல்லேலூயா. என்ன மகிமையான பரலோக ராஜ்யம் பூமியில் வரப்போகுதுங்க. சமீபமாக இருக்கு. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்ன்றது நம்ம சொந்த கண்ணு பார்த்துட்டு இருக்குதுங்க. அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வலியுறுத்தி சொல்றாரு யோவான் தானே. நம்மளாம் எந்த அளவுக்கு சொல்லணும் பாருங்க, எந்த அளவுக்கு பேசணும் பாருங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை சொல்றாரு, பிரசங்கம் பண்றாரு. இந்த பூமி நிரந்தரம் இல்லை, இந்த ராஜ்யம் நிரந்தரம் இல்லை. என்ன உன் ஜீவனும் இங்கே என்ன பண்ண முடியாது நம்மளுக்கு. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு இருப்பேன்னான்னு தெரியாது. இது வந்து காமனாக ஒத்துக்க வேண்டிய காரியங்கள். இது உண்மை. ஆனால் பரிசுத்தவான்கள் மரணம் கர்த்தருக்கு பிரியன்னு இருக்கு. பரிசுத்தவான்களுக்கும் அது சந்தோஷம் தானே. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்த்தாக்கா என்ன இருக்கு? வெறும் 80 வயசு, நிரந்தரமில்லாத வயசு. நிரந்தரமில்லாத இந்த உலகத்துக்கு அவங்க படுற பாடும் வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும் வார்த்தையினால் விவரித்து சொல்ல முடியறதில்ல. எத்தனை கோடி பணம் இருந்தாலும், பேர்ப்புகள் இருந்தாலும், டிப்ரெஷன், மன சோர்வு, என்ன பண்ணுறாங்க? சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் பரலோக ராஜ்யம், பரலோக சித்தம் பூமியில் நடக்கும்போது நம்ம ஏசப்பா ராஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வந்து இந்த பூமியை 1000 வருஷம் பரலோக ஆளுகை நடக்குது பாருங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1000 வருஷம் வயசு. அல்லேலூயா. ஆமாங்க, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. 1000 வருஷம் மரணம் இல்லை நமக்கு, 1000 வருஷமும் வியாதி இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் யுக யுகமாக மறிக்காமலே இருப்போம். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் யோவான் ஸ்நானன் பரிசேயர் சதிசேயர் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும், மனிதர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு? பரலோக இதை மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு உன் மனம் மாறணும், உன் மனம் சரியாகணும். உங்ககிட்ட இருக்கிற தீய குணம், தீய நடத்தை, அநீதியான வாழ்க்கையை விட்டுட்டு மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வாங்க. அப்போ தான் நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தில், இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிரந்தரமான பரலோக ராஜ்யத்தை வாழ முடியும்னு இதை மாதிரி சொல்லி தான் மனம் மாற்றி இருப்பார் யோவான் ஸ்நானன். 1000 வருஷத்தில் வெறும் என்ன இருக்கும்? வார்த்தையில் சொல்ல முடியாது. அதான் மாதிரி மகிமையான காரியங்கள் என்ன நடக்கும்? இந்த 1000 வருஷத்துலே இருக்கும். அவ்வளோ மகிமையான காரியங்கள் 1000 வருஷம் இருக்கும். ஐயோ, அதெல்லாம் தியானிக்கவே முடியாதுங்க. நான் சொல்கிறது 1% அவ்வளோதான். ஒரே 1% தான் பரலோக. இது பூமியில் நடக்க போகிறத சொல்கிறேன். இவ்வளவும் பூமியில் நடக்கிறத தான் சொல்லின்னு இருக்கேன். புதிய வானம் புதிய பூமி அதை விட மகிமையாக இருக்கும். அதை பற்றி நான் சொல்லலை. இந்த 1000 வருஷத்தில் அவ்வளோ மகிமையாக இருக்க போகுது. 1000 வருஷம் பரலோக ராஜ்யம் பூமியில். அல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணுறாரு? ரஃப்பாக பேசுகிறாரு. என்ன பண்ணுறாரு? விரும்பி பம்பு குட்டிங்களேன்றாரு பாருங்க. அப்போனா அவங்களுக்கு அதை என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம்,
நம்ம அவ்வளோ கெட்டவங்க தான் நம்ம அப்படின்னு ஒத்துக்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான மனமாற்றம். நம்ம தப்பை நம்ம யார் ஒருத்தர் தன் தவற்ற மற்றவங்க சொன்னாலும் ஒத்துப்பாங்க, தானாகவும் ஒத்துப்பாங்க. அதை நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்ன இவ்வளோ என்னை சரி பண்ணாருன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான மனமாற்றம். தன்னை நீதியாக காமிச்சிக்கிறாங்கல்ல, நம்மளை நீதியாக காமிச்சு மற்றவங்கள இவங்களால தான் நான் தப்பு செய்கிறேன், இவங்களால தான் நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது மனமாற்றம் கிடையாது. அது மாயமாலமான மனமாற்றம் இல்லையா? இவர் பாரு விரியன் பாம்பு குட்டின்னு சொல்கிறாரு அவங்கள பார்த்து. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நாங்கள் அவ்வளோ கெட்டவங்களாக தான் இருந்தோம், இப்போ எங்கள் மனசு என்ன இருக்குது, சரியாக இருக்குது, நீதியில் வழியில் வந்திருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக விரும்புகிறோம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வராங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சத்தியம். ரட்சிப்புனா அப்படியே சர்வ சாதாரணமாக நினைக்கிறாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, கல்யாணம் ஆச்சுன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, இல்லை கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, இல்லை கல்லறைக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு வேலைக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, வீடு கட்ட, தரித்திரம் போக. இதை மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அநேகர். ரட்சிப்புனா என்னன்னே தெரியாமல் என்ன செய்கிறாங்க, வியாதி போச்சுன்னா, பிசாசு போச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு செய்கிற அற்புதங்கள் தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனோட கூட உண்மையான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத விலையில்லாத ரட்சிப்பை, அதாவது கல்வாரி அன்பை, ஏசப்பாவோட கல்வாரி அன்பை உணர்ந்து அதனால ரட்சிக்கப்பட வைக்கணும். அவர் செய்து உண்மைதான். பல இடத்துக்கு போகிறாங்க, பல 1000 கோடி செலவு பண்ணுறாங்க, பல லட்சம் செலவு பண்ணுறாங்க, சரியாகலை தான், டாக்டருங்க கை விட்டுட்டாங்க தான், குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தான், பிசாசை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தான், காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இதோட அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற போது தான் கர்த்தரை தேடி கர்த்தர் இலவசமாக அவர் அன்பினால் இலவசமாக விடுதலையே, ஜெயத்தை, சுகத்தை கொடுக்குறாங்க தான். அதை என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருடைய ஏசப்பாவோட மகத்துவத்தை அறிஞ்சு அவர் நம்ம மேலே வைத்த அன்பினால தான் அவர் இந்த அற்புதங்களெல்லாம் செய்கிறாரு. அவர் ரத்தத்தால், அவர் பாடுகளினால், அவர் மரணத்தினால், அவர் உயிர்த்தெழுதல், இது எல்லாமே நமக்காக நம்ம மேல் உள்ள அன்பு தான் அப்படின்றத என்ன பண்ணணும், அதனால ரட்சிக்கப்படணும். அது யார் செய்யணும், மனமாறின ஒவ்வொருத்தரும் செய்யணும். ரெண்டாவது, நல்ல கனி கொடுக்குற மரமாக இருக்கணும். இது வெறும் ஊழியர்கள் தான் செய்யணும் அப்படி கிடையாது. ஊழியர்கள் சபைக்கு தேடி வர்றவங்கள சீஷராக்கணும். நல்ல கனி கொடுக்கணும்னா சீஷராக்கணும், அவங்கள மாதிரி அநேகரை சீஷராக்கணும். மற்றவங்கள நம்ம பார்க்கறத காட்டிலும் நம்ம எப்படி இருக்கும், ரட்சிக்கப்பட்ட நான் எப்படி இருக்கேன், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா ரட்சிக்கப்பட்ட நான் எப்படி இருக்கேன், நான் மனமாறி இருக்கேன், ஏசப்பா ஏத்துன்னு இருக்கேன், ஞானசனம் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் கனி கொடுத்தனா மற்றவங்க ரட்சிக்கப்பட. அடுத்தது நான் நல்ல கனி கொடுத்தனா, என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் நான் நிலச்சிருக்க, நான் நல்ல கனியை கொடுத்தனா. நம்ம மற்றவங்கள பார்க்காம நம்மளையே நம்ம பார்த்தாலே போதும், மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உலகத்தில் உண்டாகும். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கு தான் யோவான்ஸ்நானன் சொல்கிறாரு, முதல்ல நம்ம மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் மற்றவங்களும் மனமாற கனியை தரணும், மூணாவது நல்ல கனி நம்ம கொடுக்கணும்.
கனியும் கொடுக்கணும், நல்ல கனியும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா கோடாரியானது வேறறிய வச்சுப்பட்டிருக்கு, அது வெட்டி என்ன பண்ண போகிறாரு, அக்னியில் போட்டுருவார் அப்படின்னு சொல்கிறாரு. இது பயமுறுத்த இல்லை, அவ்வளோ முக்கியமானது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு போனால் தான் தெரியும் நம்மளுக்கு, ஐயோ இவ்வளோ மகத்துவமான காரியமா, இன்னும் நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமே, இன்னும் நம்ம இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். யோவான் ஸ்நானர் சொல்கிறதெல்லாம் கேட்டாக்கா நம்மளுக்கு ஒரு மாதிரி என்ன அப்படி பேசுகிறாரே அத மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ மகத்துவமானது பரலோக ராஜ்யம். ஏன்னா வெறும் கல்லை மண்ணை வச்சு கட்டுற இந்த பூமியில் இருக்கிற மாளிகைகள் ஒன்றும் வேண்டாம். நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து பரலோக ராஜ்யம். ஒரு இந்த பூமியில் குப்பையில் ரோட்டில் படுத்துன்னு கிடக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற தேவன் கொடுக்குற வீட்டுக்கு வெள்ளை மாளிகை ஒரு டாட் வராது மதிப்பு. அல்லேலூயா. அந்த பரலோகராஜ்யம் மதிப்பு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே, வேறருகே கோடாரி வச்சுக்குது, வெட்டி அக்னியில் போட்டுருவார். தூற்று கூட அவர் கையில் இருக்குது, பதரை தூக்கி அக்னியில் போட்டுருவார். அப்படியெல்லாம் கடுமையாக பேச யோவான் ஸ்நானனுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ மகிமையானது பரலோக ராஜ்யம், அதை நம்ம விடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ கடினமாக யோவான் ஸ்நானன் சொல்கிறாங்க. இல்லையா? ஆமென். அடுத்தது 11, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்திலே வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறி உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டான். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவனுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், என்று உரைத்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமே. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு யோவான் ஸ்நானன் ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ ஏசப்பா அவர்கிட்ட ஞானஸ்நானம் வரும்போது சொல்கிறையோ, நான் தானே உங்ககிட்ட வாங்கணும், நீங்கள் போய் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரீங்களேன்னு பதறாரு. அப்போ வந்து நானும் கொடுக்க மாட்டேன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு அவருக்கு. இந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிற அந்த ராஜ்யத்தை ஆளுகிறவர் ராஜாதி ராஜா அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்க வர்றாரு அப்படின்னு பதற்றமாக இருக்கு அவருக்கு. அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, ஏசப்பா இந்த மாதிரி எல்லா நீதியையும் நிறைவேற்ற நமக்கு ஏற்றதாக இருக்குது, அதனால் எனக்கு இடம் இப்போ ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தான் வந்து ஏசப்பா வந்து ராஜாதி ராஜாவான்னு இவருக்கு தெரியுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ள ஒருத்தராக யோவான் ஸ்நானனை பார்க்குறாரு. நமக்கு ஏற்றது இந்த எல்லா நீதியும் நம்ம செய்யணும் நம்மன்னு சொல்கிறாரு. நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, நீ ஒரு பாற்று கர்த்தர் சித்தம் செய்ய வந்துக்கிற மாதிரி நான் ஒரு பாற்று கர்த்தர் சித்தம் செய்ய வந்திருக்கிறேன். இப்போ நீ நானும் ஒன்று தான், சமந்தான். நம்ம எல்லாரும் எத்தனை வகையான ஊழியர்களாக இருந்தாலும், ஊழியம் வேலை செஞ்சாலும், ஒரு எஜமானுக்கு ஒரு தேவனுக்கு இட செய்கிறோன்றதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இது நம்ம வந்து இது வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது. நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தேகத்துவம் ஆவியானவர் புறாவை போல யார் மேலே வந்து அமர்றதை நீ பார்க்குறியோ அவர் தான் மெஸ்ஸியா.
அப்படின்னு என்ன பண்ணுறாரு, யோவான் ஸ்நானன்கிட்ட முன்னாடியே சொல்கிறாரு, கர்த்தரை சொல்லி வைக்கிறாரு அப்படின்றத நம்ம யோவானில் படிக்கும்போது பார்க்கலாம். இது நேச்சுரலாகவே நடக்கிறது. ஆனால் அது கர்த்தருக்கும் ஏசப்பாவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் மட்டுமே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களாம் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இவங்க 2 பேருக்கும் ஆவியில் தெரியும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, நான் மனமாறுதலுக்கான ஞானஸ்நானம் தண்ணீரில் கொடுக்குறேன், ஜலத்தினால் உங்களுக்கு கொடுக்குறேன் ஞானஸ்நானம். ஆனால் கர்த்தர் எப்படி கொடுப்பாரு, ஏசப்பா எப்படி கொடுப்பாராம், பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானம் பாவம் மன்னிக்கப்படாது, அவங்க வழி சரியாகும். துன்மார்க்கத்திலிருந்து நீதி செய்ய வருவாங்களே தவிர அவங்க பாவம் மன்னிக்கப்படுமானா முடியாது. அவங்க பாவம் யாரால தான் மன்னிக்கப்படணும், ஏசப்பா ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டாதான் நல்ல கனியை நம்மளால கொடுக்க முடியும். அதாவது கல்வாரி அன்பை உணர்ந்து ரட்சிக்கப்படுறவங்க தான் நல்ல கனியை அவங்களால கொடுக்காத இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஆழ்ந்து இதில் படிச்சிங்கன்னா தெரியும், மனமாற்றம் கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். சிலர் மனமாற்றத்தோடு அவங்க மனம் மாறுறதோட நின்றுடுவாங்க. எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு, இது நடந்துச்சு, இயேசுசாமி தேவன் நான் நம்புகிறேன், வாரமானா ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், கோயிலுக்கு போகிறேன் வரேன், அதுக்கப்புறம் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவன் தெரியும், அவ்வளோதான். அது மனமாற்றம். 2வது கனி. இன்னும் ஒரு பகுதி கனி கொடுப்பாங்க. எனக்கு நிறைய வியாதி போச்சு, பிசாசு போச்சு, எனக்கு அற்புதம் நடக்குது, நீங்களும் வாங்க, உங்களுக்கும் சாமி அற்புதம் செய்வார் அப்படின்னு கூட்டின்னு வரவங்க கனி கொடுக்குறவங்க. இல்லையா? அடுத்து நல்ல கனி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க செய்வாங்க. இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ என்ன வந்தாலும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறது தான் நல்ல கனி கொடுக்கறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒரு எழுத்தையும் விடாமல் படிக்கணும், ஒரு எழுத்தையும் விடாமல் நம்ம தியானிக்கணும். கோடாரி வேறு அருகு அப்படியே வச்சுட்டு இருக்குதான். எப்போ வேணாலும் என்ன பண்ணுவார் கர்த்தர், வெட்டி போடுவாராம். எல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இதுலேருந்து பணத்துக்காக, பேர் புகழுக்காக, ஆஸ்தி அந்தஸ்துக்காக, உலக ஆசைக்காக, இல்லைங்களா? அதெல்லாம் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது நம்ம நல்ல கனியெல்லாம் வராமல் ஸ்டாப் ஆக கூட முடியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள், இல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு திருப்தியாக இல்லாமல், அநேகரை ரட்சிப்புகளாக நடத்துகிறோம் அப்படின்னு திருப்தியாக இல்லாமல், நம்ம கொடுக்க வேண்டிய கனி நல்ல கனி என்ன பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கணும். சீசன் பார்க்காம மரண வரலையும் அந்த நல்ல கனி நம்மக்கிட்ட இருந்துக்கினே இருக்கணும். கட் பண்ணி போடுறதுக்காக இவ்வளோ பாடுபட்டோம். நம்ம பாடுபட்டது உண்மைதான், கர்த்தருக்காக பாடுபட்டது உண்மைதான், கஷ்டப்பட்டது உண்மைதான். ஊழியத்துக்கு வரும்போது என்னெல்லாம் சொல்லி ஒப்பு கொடுத்து வரோம். நம்ம என்ன வந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன். என் ஊழியத்தில் என்ன நடந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் இப்படி சித்தத்தை நான் செஞ்சு முடிப்பேன், நல்லா சொல்லிட்டு தானே கர்த்தர்கிட்ட நம்ம ஊழியத்துக்கு வரோம். ஆனால் கர்த்தர் மாறுறதில்லை, நம்ம தானே மாறிடுறோம். அப்போ அந்த இடத்துல நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், இப்படி இருந்துச்சு. நான் கரடு முருடு, வேலி முள் மலை குன்றெல்லாம் உடச்சி சரி செஞ்சு மாளிகை கட்டுறதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்துட்டான்னு நம்ம கேட்கக்கூடாது, அது சொல்லக்கூடாதுல்ல. நம்ம நீ அதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு தானே வந்த.
அவங்கவுங்க காரியத்தில் அவங்கவுங்க நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். எங்கள் அப்பா வந்து நடந்தே போய் ஊழியம் செஞ்சார், அதனால் நான் நடந்தே போக முடியாதுல்ல. எங்கள் அப்பா இருந்த காலத்தில் கார் இல்லை, அதனால் அவர் நடந்து போனார். இப்போ என்னுடைய காலத்தில் நான் என்ன பண்ணணும், காரில் போனால் தான் அந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ண முடியும், நான் ஊழியம் செய்ய முடியும். அவன் புள்ள ஒரு சொகுசாக காரில் சுற்றினுக்கிறான் அப்படின்னா அது தப்பு தானே, தப்பு தானே. நமக்கு ஞானம் இருக்கணும் அப்படின்ற நம்ம ஊழியத்தில் வந்து இது என்னது, நான் கஷ்டப்பட்டேன்ற எண்ணம் வார்த்தை நமக்கு வரக்கூடாது. ஒரு பாற்று நீ ஒரு பாற்று, அவ்வளோதான். அல்லேலூயா, ஆமென். இவ்வளோ கடினமாக கர்த்தர் நம்மளோட பேசுகிறாரு அப்படின்னா ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு, ஆவியானவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அளவில்லாத நேசம் இல்லையா, நம்முடைய கர்த்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற அளவில்லாத மனதுருக்கத்தினால தான் இதெல்லாம் நம்மளுக்கு கர்த்தர் சொல்லி தராங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் சட்டம் நீதியபடி தான் தேவன் செய்வார். அவர் அளவில்லாத அன்பு கிருபை வேற, ஆனால் ஒரு நீதி உள்ள தேவன். அல்லேலூயா, ஆமென். நமக்குள்ள அந்த ஆவியின் கனிகள் 9 நமக்குள்ள ஒன்று கூட குறையக்கூடாது. 9 கனி டபுளாக மாறும், ட்ரிபிளாக மாறும். அந்த கனிகள் வந்து என்ன நம்மளுக்கு வந்து கணக்கு கிடையாது. அதான் மாதிரி என்னாகும், கனிகள் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். மனமாறணும், கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் மகிமையான காரியத்தை, யுக யுகமான பரலோக ராஜ்ய மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஏசப்பாவோட நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆளுகை செய்ய முடியும். இல்லையா, ஆமென்.